வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம். நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற 122 லெசனில் இன்னைக்கு பார்க்க போகிறது 8வது லெசன். 8வது லெசனாக என்ன பார்க்க போகிறோன்னா 7th பாலிட்டியில் உள்ள அரசியல் கட்சிகள். தமிழ் மற்றும் மேக்ஸுக்கான தேர்வு வாரம் ஒரு முறை நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான டாபிக் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரியே தினமும் ஒரு லெசன் வீடியோவாக அப்லோட் ஆகிடும். நீங்கள் இடைவிடாமல் தொடர்ந்து படித்து தொடர்ந்து தேர்வு எழுதுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மக்களாட்சியின் முதுகெலும்பு டேஷ் என்பதாகும். இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. மக்களாட்சியின் முதுகெலும்பு அப்படின்னு அழைக்கப்படுறது அரசியல் கட்சிகள். அடுத்து பாருங்கள், எந்த ஒரு அரசியல் கட்சியும் கொண்டிருக்க வேண்டிய அடிப்படையான அங்கங்களில் சேராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியல் கட்சிகள் கொண்டிருக்க வேண்டிய அடிப்படையான அங்கங்கள் எதுனா தலைவர், செயல் உறுப்பினர்கள், தொண்டர்கள். இதில் சேராதது எதுனா தேர்தல் ஆணையர் தான். இப்போ நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுவது எதுனா ஆப்ஷன் சி, அரசியல் கட்சிகள். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா 1950ஆம் ஆண்டு மக்களாட்சி நாடானது. கட்சி முறை என்பது நவீன கால தோன்றலாகும். மக்களாட்சியில் மக்கள் எந்த செயல்பாடுகள் குறித்தும் தங்களது கருத்துக்களை வெளியிடலாம். இப்போ இதில் எந்த கூற்று தவறாக இருக்குன்னா எதுவுமே இல்லை. ஆப்ஷன் டி, கூற்று 1, 2, 3 சரி. அடுத்து 5வது கேள்வி பாருங்கள். தேர்தலுக்கு முன்பாக பரப்புரையில் வேட்பாளர்கள் தங்களது கட்சியின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை அறிவிப்பது டேஷ் ஆகும். வேட்பாளர்கள் தங்களது கட்சியின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை அறிவிப்பது என்னன்னா ஆப்ஷன் பி, தேர்தல் அறிக்கை. அதற்கு பெயர் தேர்தல் அறிக்கை. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கான சரியான காரணத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் காரணத்தை பாருங்கள். 3 ஆண்டுகளாக அக்கட்சி அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். 2வது காரணமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்கட்சி வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருத்தல் வேண்டும். இதில் எது சரியான காரணம்னா ஆப்ஷன் ஏ, 2 மட்டும்தான். 1 ஏன் தவறுனா 3 ஆண்டுகள் கிடையாது, 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகளாக ஒரு கட்சி அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அதே மாதிரி இறுதியாக நடந்த தேர்தலில் 6% வாக்கு பெற்றிருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படும். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். கட்சி முறைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்சி முறைகள் எத்தனை வகைனா ஆப்ஷன் பி, 3 வகை. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். டேஷ் என்பது தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர்களின் அமைப்பு ஆகும். எதுனா ஆப்ஷன் டி, அரசியல் கட்சிகள். தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர்களின் அமைப்பு எதுனா அரசியல் கட்சிகள். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். அரசியல் கட்சிகளின் பண்புகளில் சரியற்றதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்கள். பொதுவாக குறிக்கோள்கள் மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட மதிப்பீடுகளை கொண்ட மக்கள் குழுக்களாக இருக்கின்றன. 1 நமக்கு கரெக்டு. 2 பாருங்கள். தனக்கென கொள்கை மற்றும் திட்டங்களை கொண்டிருக்கின்றன. 2ம் சரிதான். 3 பாருங்கள். தனிமனித சிந்தனையின் வழியாக மட்டுமே அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 தான் நமக்கு தவறாக இருக்குது. ஏன் தவறுனா தனிமனித சிந்தனையின் வழியாக மட்டுமே அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனிமனித சிந்தனையின் வழியாக கிடையாது, அரசியலமைப்பு வழியாக. அடுத்து 4 பாருங்கள். தேசியம் மற்றும் தேசிய நலன்களை மேம்படுத்த முயற்சிக்கின்றன. 4 நமக்கு சரிதான். அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா சரியற்றதுன்னு கேட்டிருக்காங்களா? அப்போது ஆப்ஷன் தவறாக இருக்குது. நமக்கு 3 மட்டும் அப்படின்னு மாற்றிக்கோங்க. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். ஒரே அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருப்பது எதுனா ஆப்ஷன் பி, ஒரு கட்சி முறை.
அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பதற்கு விதிமுறைகளை விதிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சியை அங்கீகரிப்பது விதிமுறைகளை விதிப்பதுலாம் எதுனா ஆப்ஷன் டி தேர்தல் ஆணையம் தான். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் கட்சிகள் எத்தனை படிநிலைகளாக வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை படிநிலைகளாக வகைப்படுத்தப்படுதுன்னா ஆப்ஷன் சி 3 படிநிலைகளா. எதுனா தேசிய கட்சி, மாநில கட்சி, அடுத்து சுயேட்சை. சுயேட்சை அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். அடுத்து பாருங்கள் 13. ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு எதுனா ஆப்ஷன் டி அனைத்தும். வடகொரியா, சீனா, கியூபா. அடுத்து 14 பாருங்கள். சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் கட்சி முறை 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் தோன்றியது. இந்தியாவில் உலகின் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் காணப்படுகிறது. 3 பாருங்கள். இந்தியாவில் கட்சிகள் 3 படிநிலைகளில் அமைந்திருக்கின்றன. இப்போ தான் பார்த்தோம். எதுனா தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், சுயேட்சை கட்சிகள். அப்போது நமக்கு 14க்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்கள். தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் பி தேர்தல் ஆணையம். தேர்தல் சம்பந்தமாக உள்ள அனைத்து செயல்களையும் கையாளுவது எதுனா தேர்தல் ஆணையம் தான். அடுத்து 16 பாருங்க. இருகட்சி முறைகளை கொண்ட நாடுகளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இருகட்சி முறையை கொண்டுள்ள நாடுகள் எதுனா ஆப்ஷன் பி பிரிட்டன் மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்க. விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் ஊக்குவிக்கிறது. கூற்று 2 பாருங்க. விதிவிலக்காக யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்கள் மட்டும் வழங்கப்படுவதில்லை. கூற்று 3 பாருங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னம் நாடு முழுவதும் ஒன்றாக இருக்கும். அப்போது இதில் எது சரியான கூற்றுனா நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 3 மட்டும்தான் சரி. 1ல் என்ன தவறுனா விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தி உள்ளது. ஆனால் அங்கே ஊக்குவிக்கிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது நமக்கு 1 தவறு. 2ல் என்ன தவறுனா யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்கள் மட்டும்தான் வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இங்கே வழங்கப்படுவதில்லைன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் தவறு. நமக்கு 3 சரியாக தான் இருக்குது. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. தேர்தல் சின்னங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என 2 வகை உள்ளது. கூற்று 2 பாருங்க. ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமானது என பொருள். கூற்று 3 பாருங்க. ஒதுக்கப்படாத சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னமாகும். இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 1, 2, 3 3மே சரியாக தான் இருக்குது. அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. பல கட்சி முறைகளில் இயங்குகிற நாடுகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல கட்சி முறையை கொண்ட நாடுகளில் தவறானது எதுனா ஆப்ஷன் டி தான். கனடா மட்டும்தான் வராது. இந்தியா, ஸ்வீடன், பிரான்ஸ், நார்வே இதெல்லாம் பல கட்சி முறை கொண்ட நாடுகள். அடுத்து பாருங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சி புதுடெல்லியில் தான். அடுத்து 21 பாருங்க. அரசியல் கட்சிகளை தோற்றுவிப்பது பற்றிய கூற்றுகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ அனைத்து கூற்றுகளும் சரி. கூற்று 1 பாருங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். கூற்று 2 பாருங்க. குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்காளர் அட்டையை கொண்டிருக்க வேண்டும். கூற்று 3 பாருங்க. கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருத்தல் வேண்டும். 3 கூற்றுமே சரியாக தான் இருக்குது நமக்கு. அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க. எதிர்கட்சி தலைவர் டேஸ் அந்தஸ்தை கொண்டிருப்பார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எதிர்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சர் பதவியை கொண்டிருப்பார். ஆப்ஷன் சி. அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க. எந்தெந்த கட்சிகள் தேர்தல் சின்னங்களில் வில் மற்றும் அம்புன்னு மாற்றிக்கோங்க.
எந்தெந்த கட்சிகள் தேர்தல் சின்னங்களில் வில் மற்றும் அம்பு சின்னத்தை பயன்படுத்துகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா சிவசேனை கட்சி, முக்தி மோர்ச்சா கட்சி. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. இந்த சிவசேனை கட்சி அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு கட்சி. அதே மாதிரி முக்தி மோர்ச்சா கட்சி அப்படிங்கிறது ஜார்க்கண்டில் உள்ள ஒரு கட்சி. அடுத்து 24 பாருங்க, பொறுத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க மக்களாட்சி. மக்களாட்சி அப்படிங்கிறது மக்களின் ஆட்சி. அடுத்து பாருங்க தேர்தல் ஆணையம், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். பெரும்பான்மை கட்சி, அரசாங்கத்தை அமைப்பது. எதிர்க்கட்சி, அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது. அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, 3 4 2 1. அடுத்து 25 பாருங்க, கூற்று. பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. காரணம் பாருங்க, தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஆகும். இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. அடுத்து 26 பாருங்க, ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் டேஷ் அரசியல் கட்சி தேர்தலில் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட இயலாது. அதாவது ஆப்ஷன் பி, அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தேர்தலில் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட இயலாது. அடுத்து 27 பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்து பி பாருங்க, தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது. இதுவும் நமக்கு சரி. 3 பாருங்க, தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது. இதுவும் சரி. அப்போ நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்க, அரசியல் கட்சிகள் டேஷ் மற்றும் டேஷ் இடையே பாலமாக செயல்படுகின்றன. குடிமக்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் இடையே பாலமாக செயல்படுகின்றன. அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்க, அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியல் கட்சிகள் பொதுநலன் அடிப்படையில் தான் தோற்றுவிக்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொதுநலமாக செயல்படுறாங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவ்வளோதான் நண்பர்களே. எந்த அளவு நீங்கள் ஒரு விஷயத்தில் தொடர்ந்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த லெசன் 9 சந்திப்போம்.